குளிக்க கிளம்பும் போதே கண் கொள்ளா காட்சி ஒண்ணு. எப்படி தாய் பொண்ணு அழகா தான் பிள்ளைக்கு பால் ஃபீட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் தடவி கொடுக்கலான்னு போனேன், ஓடிடுச்சிங்க. சரி குட்டியாவது தூக்கலான்னு போனேன், அதுவும் தாய் பின்னாடியே ஓடிடுச்சிங்க. அதுவா பூனை எல்லாம் கோட்டை செவரியரும் மதில் செவரியரும். நல்லா பாருங்க, குட்டி பூனை மரம் ஏறிக்கிட்டு இருக்குது. இவங்க ஒரு பக்கம் மரம் ஏறிட்டு இருக்க, இவங்க ஒரு பக்கம் தாய் பூனை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்ற புள்ள மேல மட்டும் கைய வைக்க நினைச்ச நீ செத்தடா. நீங்க யாராச்சும் பூனை மரம் ஏறி பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு வேற எங்க ஊர்ல ஷட் டவுன் பாருங்களேன், 3 ஃபேஸுமே போயிருச்சு. ஜில்லுன்னு ஒரு குளியல போட்டு தலைவன் தொடச்சிட்டு தண்ணியும் குடிச்சு லைவ்ல உட்கார ரெடி ஆயிட்டேன். கரண்ட் இல்லாம எப்படியா இந்த இடத்துல பிசி ஆன் ஆகணும்? உங்களுக்கு ஒரு டவுட் வரணுமே. பிசி செட்டப்புக்கு மட்டும் இன்வெர்டர் வாங்கி வச்சிருக்கேன் நண்பர்களே. வீடியோ எடுக்கும் போது தான் முள்ளெல்லாம் கீழே போயிருக்கிறத நோட் பண்ணேன். பேட்டரிக்கு ஊத்துற டிஸ்டில் வாட்டர் வாங்கிட்டு வந்து ஊத்திரலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் உங்க இன்வெர்டர் பேட்டரியில டிஸ்டில் வாட்டர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கணும் போல, ஒரு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன், பத்தல. வெயில் அதிகமா இருக்கிறனால சாயங்காலமா இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊத்திரலாம்னு சொல்லிட்டு வாட்டர் ரூஃப்ல துணி எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மெகா தொடர எவ்வளவு தேவையில்ல போலேன்ற மாதிரி 3/4 மணி நேரம் ஆயிருச்சு. வளர்ற வரையும் என் துணியெல்லாம் அம்மா அடிக்க வச்சிருவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃப் அடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் புரியுது இந்த துணி அடிக்க வைக்கிற வேலை கூட எவ்வளவு கடுப்பான வேலைன்னு. இதெல்லாம் முடிக்கவே நல்லா பசிச்சிருச்சு. மம்மி கிட்ட சாப்பாடு போட்டு ஊட்டி விடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் பாசத்தை கலந்து அப்படியே ஊட்டி விட்டாங்க. அப்புறம் என்ன, யூபிஎஸ் எவ்வளவு நேரம் பேக்கப் கொடுக்குதோ அவ்வளவு நேரம் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதா. மேலும் இது போன்ற இயல்பான வாழ்வியல் விளாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.